ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பொருந்தாத இணையை கண்டுபிடிக்கவும் பகுதி 3 அதுதான் பார்க்க போகிறோம் நண்பர்களே. அதாவது சில இணைகள் உங்களுக்கு கொடுக்கப்படும், அதாவது சில இணைச்சொற்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். அந்த இணைச்சொற்களில் ஒரே ஒரு இணைச்சொற்கள் மட்டும் வேறுபட்டிருக்கும். அதாவது ஒரே ஒரு இணை மட்டும் சம்மந்தம் இல்லாமல் இருக்கும். அதை கண்டுபிடிக்கணும். அதுதான் பொருந்தாத இணையை கண்டுபிடிக்கவும். அதற்கான விளக்கம். மற்ற இணைகள் அனைத்தும் பொருத்தமானவையாக அமைந்திருக்கும். நீங்கள் விடைகளை கண்டுபிடிச்சா கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம் நண்பர்களே. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கண்டுபிடித்த விடைகள் சரியானதா என்பதனை தெரிந்து கொள்வதற்கு இறுதியாக உங்களுக்கு அனைத்து வினாக்களுக்குமான விடைகளும் உங்களுக்கு கொடுக்கப்படும். அந்த விடைகள் அனைத்தையும் வைத்து நீங்கள் கண்டுபிடிச்ச விடை சரிதானா என்பதனை தெரிந்து கொள்ளலாம் நண்பர்களே. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் சிம்பிள் ஒன்று வரும். அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாகவே வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க பொருந்தாத இணையை கண்டுபிடிக்கவும் பகுதி 3 பார்க்கலாம். இன்று நாம் பொருந்தாத இணையை கண்டுபிடிக்கவும் பகுதி 3 அதற்குரிய வினாச்சொற்களை பார்க்கலாம். அந்த வகையில் நாம் இன்று பார்க்கக்கூடிய முதல் வினாச்சொற்கள் பாலைவனம், மணல், தென்னை, அருவி, கடல், தண்ணீர். இந்த 3 இணைகளுள் ஒரு இணை பொருந்தாத இணையாக உள்ளது. அந்த இணையை கண்டுபிடியுங்கள். விடைகளை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்கள். நீங்கள் கண்டுபிடித்த விடையினை சரிபார்த்து கொள்வதற்கு இறுதியாக விடைகள் கொடுக்கப்பட்டுள்ளன. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வினாச்சொற்கள் முத்தமிழ் 3, முப்பால் 3, முன்னீர் 4. இந்த 3 இணைகளுள் 2 இணைகள் பொருந்தக்கூடியவை. ஒரு இணை பொருந்தாத இணை. பொருந்தாத இணையை கண்டுபிடிக்கவும். நீங்கள் கண்டுபிடித்த அந்த பொருந்தாத இணைதான் விடையாக அமையக்கூடியது. விடையினை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம். நீங்கள் கண்டுபிடித்த விடை சரிதானா என்பதனை இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பாருங்கள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வினாச்சொற்கள் ஐம்பால் 5, ஐம்புலன் 5, ஐந்திலக்கணம் 6. இந்த 3 இணைகளுள் 2 இணைகள் பொருந்தக்கூடியவை. ஒரு இணை பொருந்தாத இணை. பொருந்தாத இணையினை கண்டுபிடியுங்கள். நீங்கள் கண்டுபிடித்த விடையினை இறுதியாக விடைகள் கொடுக்கப்பட்டுள்ளன. அந்த விடைகளுடன் நீங்கள் கண்டுபிடித்த விடைகளையும் ஒப்பிட்டு பாருங்கள். பொருந்தாத இணையை கண்டுபிடிக்கவும் பகுதி 3 அதற்குரிய அடுத்த வினாச்சொற்கள் கணவன், மனைவி, மணமகன், மகள், தாத்தா, பாட்டி. இங்கு 3 இணைகள் கொடுக்கப்பட்டுள்ளன. 2 இணைகள் பொருத்தமான இணைகள். ஒரு இணை வேறுபட்ட இணை, அதாவது பொருந்தாத இணை. பொருந்தாத அந்த ஒரு இணையினை கண்டுபிடியுங்கள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வினாச்சொற்கள் பால், தயிர், தென்னை, இளநீர், தேங்காய், காப்பி. இந்த 3 இணைகளுள் எந்த இணை பொருந்தாத இணை என்பதனை தேர்ந்தெடுக்கவும். அவ்வாறு பொருந்தாத இணைதான் இங்கு விடையாக அமையக்கூடியது. நீங்கள் கண்டுபிடித்த விடையினை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பவும். நீங்கள் கண்டுபிடித்த விடையினை ஒப்பிட்டு பாருங்கள். பொருந்தாத இணையை கண்டுபிடிக்கவும் பகுதி 3 அதற்குரிய இறுதியான வினாச்சொற்கள் அரசன், மன்னன், அமைச்சர், மந்திரி, சேவகன், முதலாளி. இந்த 3 இணைகளுள் ஒரு இணை பொருந்தாத இணையாக அமைந்துள்ளது. அந்த இணையினை கண்டுபிடியுங்கள். நீங்கள் கண்டுபிடித்த விடை சரிதானா என்பதனை தெரிந்து கொள்வதற்கு இறுதியாக விடைகள் கொடுக்கப்பட்டுள்ளன. அவற்றுடன் ஒப்பிட்டு பாருங்கள். நண்பர்களே, இதுவரையில் நாம் பகுதி 3 பொருந்தாத இணையை கண்டுபிடிக்கவும் அதற்குரிய வினாக்களை பார்த்தோம். இப்பொழுது ஒவ்வொரு வினாக்களுக்குமான விடைகளை பார்க்கலாம். நீங்கள் கண்டுபிடித்த விடையினை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம். நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பாருங்கள். நண்பர்களே, பொருந்தாத இணையை கண்டுபிடிக்கவும் பகுதி 3 அதற்குரிய வினாக்களை இதுவரையில் பார்த்தோம். இப்பொழுது விடைகளை பார்க்கலாம். அந்த வகையில் நாம் பார்த்த முதல்
வினாக்களுக்கான இணைச்சொற்கள் பாலைவனம் மணல், தென்னை அருவி, கடல் தண்ணீர். இந்த 3 இணைகளுள் பாலைவனம் மணல் மற்றும் கடல் தண்ணீர் இவை 2 இணைகளும் பொருந்தக்கூடியவை. ஆனால் தென்னை அருவி என்பது பொருந்தாத இணை. நீங்கள் கண்டுபிடித்த விடையினை சரிபார்த்து கொள்ளுங்கள். அடுத்ததாக நாம் பார்த்த வினாச்சொற்கள் முத்தமிழ் 3, முப்பால் 3, முன்னீர் 4. இந்த 3 இணைகளுள் முத்தமிழ் என்பது 3ஐ குறிக்கும். அதேபோல் முப்பால் என்பதும் 3இனை குறிக்கக்கூடிய ஒன்று. எனவே இவ்விரு இணைகளும் பொருந்தக்கூடியவை. ஆனால் முன்னீர் என்பது 4 என்று தவறாக பொருந்தியுள்ளது. எனவே முன்னீர் 4 என்பது இங்கு விடையாகும். பொருந்தாத இணையை கண்டுபிடிக்கவும். பகுதி 3 அதற்குரிய அடுத்த வினாச்சொற்களாக நாம் பார்த்தவை ஐம்பால் 5, ஐம்புலன் 5, ஐந்திலக்கணம் 6. இவற்றுள் ஐம்பால் என்பது 5இனை குறிக்கக்கூடிய ஒன்று, ஐம்புலன் என்பது 5இனை குறிக்கக்கூடிய ஒன்று. எனவே இவ்விரு இணைகளும் பொருந்தக்கூடியவை. ஐந்திலக்கணம் என்பது 5இனை குறிக்கக்கூடிய ஒன்று, ஆனால் 6 என்று அமைந்துள்ளது. எனவே ஐந்திலக்கணம் 6 என்பது இங்கு பொருந்தாத இணையாக அமைகிறது. அடுத்ததாக நாம் பார்த்த வினாச்சொற்கள் கணவன் மனைவி, மணமகன் மகள், தாத்தா பாட்டி. இந்த 3 இணைகளுள் கணவன் மனைவி என்பது பொருந்தக்கூடிய இணை. அதேபோல் தாத்தா பாட்டி என்பதும் பொருந்தக்கூடிய இணை. ஆனால் மணமகன் மகள் என்பது பொருந்தாத இணை. எனவே மணமகன் மகள் என்பது இங்கு விடையாக அமைகிறது. நீங்கள் கண்டுபிடித்த விடையினை கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பாருங்கள். அடுத்ததாக நாம் பார்த்த வினாச்சொற்களுக்கான இணைகள் பால் தயிர், தென்னை இளநீர், தேங்காய் காப்பி. இந்த 3 இணைகளுள் பால் தயிர் என்பது பாலிலிருந்து தயிர் கிடைக்கும். அதேபோல் தென்னை இளநீர் என்பது தென்னையிலிருந்து நமக்கு இளநீர் கிடைக்கும். இவ்விரு இணைகளும் பொருந்தக்கூடியவை. தேங்காய் காப்பி என்பது பொருந்தாத இணை. எனவே தேங்காய் காப்பி என்பது இங்கு விடையாக அமைகிறது. நீங்கள் கண்டுபிடித்த விடையினை இங்கு கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பாருங்கள். பொருந்தாத இணையை கண்டுபிடிக்கவும். பகுதி 3 அதற்குரிய இறுதியான வினாச்சொற்களாக நாம் பார்த்தவை அரசன் மன்னன். அரசன் என்றாலும் மன்னன் என்றாலும் ஒரே பொருளை குறிக்கும். அதேபோல் அமைச்சர் மந்திரி இவ்விரு சொற்களும் ஒரே பொருளில் வரும். எனவே இவ்விரு இணைகளும் பொருந்தக்கூடிய ஒன்று. சேவகன் முதலாளி என்ற இணை இங்கு பொருந்தாத இணை. எனவே சேவகன் முதலாளி என்பது இங்கு விடையாக அமைகிறது. நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை இங்கு கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பார்த்து சரிபார்த்து கொள்ளுங்கள். நண்பர்களே, இன்று நாம் பகுதி 3 பொருந்தாத இணையை கண்டுபிடிக்கவும் அதற்குரிய வினாக்களையும் விடைகளையும் பார்த்தோம். மீண்டும் இது போன்ற ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரையில் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.